ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட நம்ம முத்து வந்து உதவி கேட்குறாங்க இல்லையா? மீனா வந்து கிறிஷை தத்தெடுக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்றா? ஏதோ ஒரு காரணம் சொல்றா. எனக்கு அதை மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்ற மாரி நம்ம மீனா பற்றி வந்து முத்து வந்து சீதா கிட்ட கேட்டு ஹெல்ப் கேட்குறாரு. நம்ம சீதாவும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து அருண் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாரி அக்கா ஏதோ மறைக்கிறா, அதை மாமா கேட்டு சொல்ல சொன்னார் அப்படின்ற மாரி எதார்த்தமாக வந்து அருண் கிட்ட சீதா சொல்ல போய் அருண் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவை வந்து வெறுப்பேத்துறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, உடம்புல ஏதோ குறை இருக்கிறவன் தான் குழந்தைய தத்தெடுப்பான். ஒரு பொண்ணுக்கு வந்து அவனால குழந்தைய குடுக்க முடியல அப்படின்ற மாரி அருண் வந்து ஜாடமடையா பேசிட்டு இருக்காங்க. முத்து எவ்வளோதான் பொறுமையா போனாலும் பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ரொம்பவே வெறுப்பேத்தி விட்டுறாரு. இதனால கடுப்பாயிறாரு முத்து. நம்ம அருணை இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அருணை அடிச்சிட்டு இருக்காரு. அருணும் நம்ம முத்தும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பா அண்ணாமலை வர்றாரு. வந்துட்டு முத்து வந்து ரோட்ல சண்டை போடுறத பார்த்துட்டு முத்துவ போட்டு அடிச்சிடுறாரு. உடனே முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே அருணும் அப்படியே சைலண்ட் ஆகி பார்க்குறாங்க. அருண் மேலேயே தப்பு இருந்தாலும் தன் பையனை தான் வந்து அண்ணாமலை வந்து கண்டிக்கிறாரு. நீ ரோட்டில் நின்று இப்படி அசிங்கமாக சண்டை போடுவியா, அதுக்குன்னு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போயிடுறாரு. இதுதான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் உங்களை தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கிறிஷை தத்தெடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு தான் வயசு இருக்குல்ல, நம்ம எதுக்கு தத்தெடுக்கணும், உங்கள் பேருக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி கூட மீனா சேர்ந்துட்டதுனால ரோகிணியோட இதுதான் வந்து நம்ம மீனாக்கும் வரோம் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து மீனா யூஸ் பண்ணி நம்ம முத்துக்கு அந்த ஐடியாவே இல்லாத மாதிரியே மாற்ற போகிறாங்க. இந்த விஷயம் கேட்டு ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியும் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிளானும் பார்த்தீங்கன்னா செய்யும்போது பார்த்தீங்கன்னா, முத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோகிணி மேலே சந்தேகம் வர மாதிரி அடுத்த ட்ராக் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு தத்தெடுக்கிற சீன் வந்து நம்ம முத்து பேசினாலும் இந்த அருண் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. நம்ம மீனாவும் புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அம்மா அன்னைக்கு சொல்லும்போது கரெக்டாக வந்து கிறிஷோட பாட்டி கால் பண்ணாங்க. அப்போ நம்ம வீட்டிலேருந்து தான் யாரும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. மீனாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் சொல்கிறா. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிக்கிறாரு. நம்ம ரோகிணி மேலேயும் சந்தேகப்பட போகிறாங்க. ரோகிணி வந்து கூடிய சீக்கிரம் முத்துக்கிட்ட மாட்ட போகிறாங்க. அதுக்கான ட்ராக் தான் அடுத்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடித்ததுனால நம்ம கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணும் முத்துவை. இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அருணும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதாவும் நம்ம மீனாவும் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரியான ட்ராக் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஷை வந்து நிறைய விதமாக வந்து ரோகிணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து நம்ம கிறிஷ் மேலே பாசமாக இருக்க போகிறது கிடையாது. பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஏதேதோ வந்து சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறமாவது ரோகிணி உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை ஒரு தப்பை மறைக்க பல தப்பை சொல்லி நம்ம முத்துக்கும் மீனாக்குமே இதுக்கு நடுவில் பிரச்சனை வரப்போதா, எல்லா பழியும் மீனா மேலே வரப்போதா, அட்லீஸ்ட் இப்போ சொன்னாவது ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற உண்மை வரும். இதுக்கப்புறம் வந்து லேட் பண்ண பண்ண நம்ம மீனாவும் இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணிக்கு வர ட்ராக் எல்லாம் மீனாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. முத்து மீனா வந்து பிரிய போகிறாங்க. இந்த மாதிரியான ட்ராக் கொண்டு வந்தால் பார்க்கவே இது கடுப்பாக தான் இருக்க போகுது. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ரோகிணி கேரக்டர் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதுக்கு மேலே மீனா வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லாமல், கட்டின புருஷனுக்கும் சொல்லாமல் ஒரு விஷயத்த மறைச்சி பொய் சொல்லி இந்த சீரியலே வந்து ரொம்ப போரிங்காக கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.